எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 12 ஸ்விங் ட்ரேடிங் பாசிபிலிட்டி இருக்குது ஸ்டாக் பற்றி நம்ம பேச போகிறோம். இது கூட இது ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன், அப்புறமா ட்ரேடிங் ஜர்னல் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, அதை பற்றி ஒரு வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் ஜர்னல்னா எக்ஸாம்பிளுக்கு நான் இன்கேஸ் நீங்கள் வந்து கேஷில் ட்ரேட் பண்ணுறதுன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு. ஓகே, இன்கேஸ் ஃப்யூச்சரானா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே. இன்கேஸ் ஆப்ஷனானா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்புறமா கம்பெனி நேம் இருக்கணும். அப்புறமா குவான்டிட்டி, இது கேஷில் குவான்டிட்டி ஆகும். அப்புறமா இதில் வந்துட்டு ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் லாட் சைஸ் ஆகும். ஓகே, என்ட்ரி டேட் இருக்கணும். என்ட்ரி ரீசன் இங்கே இன்னொரு காலம் போட்டுட்டு என்ட்ரி ரீசன் கூட மென்ஷன் பண்ணணும். அப்புறமா என்ட்ரியோட ப்ரைஸு, அப்புறமா ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, அப்புறமா ரிஸ்க் அமௌண்ட் எவ்வளோ, அப்புறமா எக்ஸிட் டேட்டு, எந்த காரணத்துக்கு எக்ஸிட் ஆகணும். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், இல்லைன்னா உங்களோட டார்கெட் ஹிட் ஆகிட்டு எக்ஸிட் ஆகுனா, இல்லைன்னா வேறு எதனா ரீசன் எந்த ரீசனுக்காக நீங்கள் எக்ஸிட் ஆகணுங்கன்றது இங்கே இன்னொரு காலம் வேணும். அப்புறமா எக்ஸிட் ப்ரைஸ், எந்த ப்ரைஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகணுன்னா, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கா லாஸ் ஆகிருக்கான்னு அது கூட மென்ஷன் பண்ணணும். இது டே பை டே நீங்கள் இந்த ஜர்னலை மெயின்டைன் பண்ணிக்கின்னு போனால் வீக்லி ஒன்ஸு இல்லை 3 days ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜர்னலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ட்ரேடிங் வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ட்ரேடிங் ஜர்னல் வந்து உங்களுக்கு பார்ட் ஆஃப் ட்ரேடிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் கூட சேம் திங்கு நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங்கில் போட்டு இது மாதிரி ஒரு ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரேட் எடுன்னு சொல்லலை, ட்ரேட் எடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். ரீசன் வந்து இப்போ நீங்களே ட்ரேட் மென்டலி நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கோங்க. நானே வந்து ட்ரேட் எடுத்துருக்கேன்னு இப்படி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி மென்ஷன் பண்ணிக்கின்னு இது வந்து கண்டினியூஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்போ தான் உங்களோட டே பை டே சைக்காலஜி கூட இம்ப்ரூவ் ஆகும். இங்கே ரியல் கேஷ் கூட நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ என்றைக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வருதோ அன்றைக்கி லோ ரிஸ்கில் கேஷ் மார்க்கெட்டில் ஒரு ஷேர்ஸோ இல்லை 5 ஷேரோ 10 ஷேர்ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் வராதுங்க. ஆல்ரெடி ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் யார் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்னு நான் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் கூட இது பற்றி சொன்னேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 12 ஸ்டாக்ஸ் வந்துட்டு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணல, நான் எடுத்துருக்கிறேன். ஆனால் இது எப்படி எடுத்தேன்றது இது பற்றி இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நான் எப்படி இந்த சூஸ் பண்ணேன் என்னன்னு. இப்போ டே பை டே இது நாளைக்கு இந்த வீக்கில் என்றைக்கு எக்ஸிட் ஆகிறோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கா என்ன இருக்குன்னு டே பை டே ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்துட்டு எல்என்டி வந்துட்டு இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பற்றி சொல்லிடுறேன். ஸ்விங் ட்ரேடிங் 1 into 5 days இருக்கும், இல்லை நெக்ஸ்ட் டே கூட 1:3. நம்மளோட மினிமம் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்துட்டு 1, அப்போ ரிவார்டு வந்துட்டு 3 இருக்கணும். ஓகே, இது கீழே ஸ்டாப் லாஸ் போனால் 1 வரணும், இல்லைன்னா 3 வரணும். ஓகே, ட்ரெயில் பண்ணிக்கின்னு போகணும். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு என்ட்ரின்னு நினச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் கேப் டவுன் ஆச்சு. இது வந்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஸ்டாப் லாஸ் அபவ், இது ஒரு கீழே வந்துச்சு, இது ஒரு அபவ் ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. இது என்ன ஆயிடுச்சு, நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்து அது இம்பார்ட்டண்ட் இல்லை, இந்த ஸ்டாப் லாஸ் வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அது நம்மளுக்கு 1:10 கொடுக்கலாம், எவ்வளோனா கொடுக்கலாம். பட் நம்மளுக்கு வேண்டியது இந்த ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, உப்பு புரியுதா? நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்துட்டு ஏசிசி வந்துட்டு இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் பிக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து குஜு கேஸ், குஜராத் கேஸ் லிமிடெட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு கிராசிம். இதெல்லாம் உங்களோட இது ட்ரேடிங் ஜர்னலில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு ஜைடஸ் லைஃப்.
நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து டாடா காம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பாலிகேப். இண்டிவிஜுவலாக உங்களுக்கு இந்த ஸ்டாக் பற்றி டீட்டெயில் வேணாம்னு சொல்லுங்கள், எப்படி நான் பிக் பண்ணேன்னு அந்த வீடியோ கூட நான் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து கேல். இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டால் இது 12 ஸ்டாக்குக்கு 1 hour 2 hours ஆயிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் நேம் சொல்கிறேன். அப்புறமா இண்டிகோ ஏவியேஷன். ஓகே, நாட் அதர். இண்டிகோ ஏவியேஷன், இன்டர் குளோபல் ஏவியேஷன். இது கூட ஸ்விங் ட்ரேடிங் நான் எடுத்திருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓஎன்ஜிசி. இது கூட என்னோட ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கணும். எக்ஸாம்பிள் ஓஎன்ஜிசின்னு நினைக்கிறேன். ஓஎன்ஜிசி வந்துட்டு இப்போது அக்டோபர் ஃப்யூச்சர். இது வந்துட்டு என்ட்ரி 294, ஸ்டாப் லாஸ் 287 இருக்குல்ல, அது ஒரு பாயிண்ட் கீழே வைக்கணும், 286 வைக்கணும். இப்போது இது க்ளோசிங் லோ வந்துட்டு 287 இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டாப் லாஸ் 286 வைக்கணும். இது வந்து லாட் சைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். லாட் சைஸ் 1925. ஓகே, இது வந்துட்டு 1,40,000 வேணும். M2M மார்க்கெட்டுக்கு அதிகமாக அட்லீஸ்ட் 1,50,000 ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கணும். ஓகே, இதே ஃப்யூச்சரில் சேம் திங். 290 ஓஎன்ஜிசி 290 வச்சுட்டு இந்த மாதத்துக்கு கால். இது வந்துட்டு எவ்வளோ 9.10. இது வந்து 6.90க்கு 5ன்னு வச்சுக்கணும். அப்போது நம்மளோட ரிஸ்க் வந்துட்டு 5 points. 5 into 1925 லாட் சைஸ். ஓகே, ரிஸ்க் எவ்வளோ வருது, ஆல்மோஸ்ட் 2,000ன்னு வச்சுக்கனாலும் 10,000, ஆல்மோஸ்ட் 10,000 ருபீஸ் நம்மளோட ரிஸ்க் இன் ஆப்ஷனில். ஓகே, ஆப்ஷனில் ட்ரேடிங் எடுக்காதீங்க. ஆப்ஷன் எதுக்கு சொல்கிறேன்னா, இது எடுத்துகிட்டு டெய்லி உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு பாருங்கள் இது ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகுது இந்த ப்ரைஸில். அப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது 5 minutesல 15 minutesல போய் பார்க்கணும். 15 minutesல இப்படி வால்யூம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் 5 minutesல பார்க்கணும். அப்புறமா 1 minutesல பார்க்கணும். இதில் வால்யூம் இருக்கா இல்லையான்னு. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது பாருங்கள், வால்யூம் எவ்வளோ, 1 minutesல வால்யூம் எல்லாம் இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் இது வந்துட்டு உங்களோட இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கணும். இது மாதிரி ரிசர்ச் பண்ணிக்கணும் போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு உங்களோட ஒரு சைக்காலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதோட இந்த ட்ரேடிங் ஜர்னல் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது ஓகே இதனால் என்ட்ரி வேணாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷனே எடுத்துருக்குங்கன்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி இது வந்துட்டு இந்த ப்ரைஸில் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 10 rupeesன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 10 rupeesல உங்களை எக்ஸிட் ஆக முடியாது. ஸோ அப்போது 9.9ல் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். சம்டைம் 8 rupees கூட எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும் ப்ரைஸ். ஆனால் ப்ரெசண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 10 rupees இருக்கும். புரிஞ்சுக்கோங்க ஆப்ஷனில். ஸோ இந்த பிஹேவியர் நீங்கள் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பார்த்துக்கன்னா அப்போ உங்களோட ட்ரேடிங்கு இம்ப்ரூவ்மெண்ட் டே பை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த ட்ரேடிங் ஜர்னல் மெயின்டைன் பண்ணுறது பாருங்கள். நீங்கள் பேப்பரில் எழுதலாம், இது மாதிரி எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணாலும் ஓகே. ஒரு புக்கில் கூட எழுதிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி.